إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தியாகம். முன்சப்பை ஃபுல் பண்ணுங்கள், நெருக்கமாக உட்காருங்க, சைத்தான் இடையில உட்காந்துருவான். அடுத்த ரெண்டாவது சப்பை ஃபுல் பண்ணுங்கள். பள்ளிவாசலில் நெருக்கமாக உட்காரணும், இடையில சைத்தான் உட்காந்துட்டான் அப்படின்னா அவங்கள பயான் கேட்க முடியாது. முன்சப்பில் அந்தளவுக்கு நன்மை இருக்குது, போட்டி போடுவாங்களாம் அந்த நன்மை அறிந்து கொண்டால். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தியாகம். தியாகம்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தியாகம் என்றால் சோதனையை வென்றெடுப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது சோதிப்பதற்காக. இது சோதனை கூடம். அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் அவர் தியாகமாக அதை மாற்றி விடுவார். அல்லாஹ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பூமி இறை மறுப்பாளருக்கு சொர்க்க பூமி, இறை நம்பிக்கையாளருக்கு சிறைச்சாலைங்கிறாங்க. சிறைச்சாலை. இது சிறைச்சாலையில் நம்ம நினைச்சா போல செய்ய முடியாது. அப்போ சோதனை என்றால் நமக்கு விருப்பமானது, நாம் எதிர்பார்ப்பது, நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை அல்லாஹ் தடுப்பான். நாம் தடுத்து கொள்வதை வேணாம் என்று நினைப்போம், நம்ம செய்யக்கூடாது நினைப்போம், அதை செய்ய சொல்லுவான். அப்ப அதை செயல்படுத்துவதற்கு பேர் தியாகம். தியாகத்துக்கு என்ன பேரு? உன்னை அல்லாஹ் செய்யுவான், நம்ம செய்ய மாட்டோம். செய்யணும், செய்ய வேணான்னு சொல்லுவோம் அல்லாஹ், நம்ம செய்வோம். அப்ப செய்யாம இருக்கணும். அப்ப அந்த சோதனை இருக்கும்போது மன ரீதியாக அந்த சோதனை ஒவ்வொரு துளிகளும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நாட்களிலும் அந்த நிலை ஏற்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ரீதியாக அந்த சோதனை மனிதனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சோதனையை அல்லாஹ் சொன்னா போல் நம் காரியத்தை அமைத்து கொண்டால் நாம் தியாகம் செய்தோம். அந்த தியாகத்தின் அடிப்படை முதல் விஷயம் தௌஹீது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தியாகம் செய்தார்கள். அதை நினைக்கும் விதமாக ஒரு பெருநாளையே கொண்டாடணும். நம்ம அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜில் போய் அதிகமான செயல்பாடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைவுக்கூறும் விதமாகத்தான் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அப்போ அவங்க தியாகம் செய்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள் அப்படின்னா, அவங்க அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருந்தான். இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றாங்க. முதல் பணி அதுதான். இந்த பணியை சிறப்புற ஒரு ஆள் செஞ்சாகணும். அவங்களுக்கு தந்தை ஆஜர், அவங்களும் சிலையை வடிக்கக்கூடியவராக இருந்தார். சிலை செய்யக்கூடியவருடைய பையனாகத்தான் யார்? இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அவங்க தந்தைகிட்ட எடுத்து சொல்றாங்க, ஊர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. என்ன அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சமயத்தில் அவருடைய வணக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. எப்படிப்பட்ட தைரியம் பாருங்க. உடைச்சிட்டு ஒரு சிலையை மட்டும் உடைக்காமல் அப்படியே வச்சிருக்காங்க. இந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட்டா சொல்ற, சிலையை உடைக்கணும் என்ற எண்ணம் இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு புரிந்தலை ஏற்படுத்தணும். உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எல்லாத்தையும் உடைச்சிருப்பாங்க. ஒரு சிலையை மட்டும் உடைக்காமல் வச்சிருக்காங்க. அப்பொழுது அவர்கள் வராங்க, அந்த இடத்துல பார்க்குறப்ப எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கோபம் தாங்க முடியல. யார் இதை உடைத்திருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் தான் இதை வணங்க வேண்டாம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உபதேசத்தை செய்தார்.
அவர்தான் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்று கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் செய்யல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அதன் பிறகு அவர்கள் திரும்பி கேட்கிறாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிந்திக்கும் விதமாக என்ன சொல்றாங்க, இந்த பெரிய சிலைக்கு பத்தியா அதுகிட்ட கேளுங்க, அது சொல்லும், அது பார்க்கும் என்று, அது பார்த்திருக்கும், அது சொல்லும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றப்ப அவர் கேட்கிறாங்க, அந்த சிலைக்கு பார்க்க முடியாது, பேச முடியாது என்று அவர்கள் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்றாங்க, பார்க்க முடியாத, பேச முடியாத இந்த சிலைகளைத்தான் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று அறிவுபூர்வமான முறையில் அவங்களுக்கு பதில சொல்றாங்க. அதற்கு பரிசீலனை தெரியுங்களா, நெருப்பு கூண்டத்தை ஏற்படுத்துறாங்க. நெருப்பை ஏற்படுத்தி அவர்களை தூக்கி போடுவதற்கு தயாராகிறாங்க. இதான் சோதனை. இறுதி சோதனை தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய, தான் இறக்கக்கூடிய அந்த தருவாயில கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நினைத்தால் அந்த கொள்கையை வாபஸ் வாங்கிக்கலாம். இல்ல உங்க கொள்கை, உங்களுடைய கடவுளை பத்தி நான் பேச மாட்டேன் முடியும். அந்த நேரத்தில் கூட தான் மரணிச்சாலும் இந்த கொள்கை நிலை பெற வேண்டும் என்று அந்த சோதனையை தியாகமாக மாத்தினாங்க. பார்த்தீங்களா, தானே அர்ப்பணிக்கிறாங்க, தண்ணியை தூக்கி போட போறாங்க. இத்தாப்புல தான் என்ன வந்து நெருப்பு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, இவங்களுக்காகத்தான் தயார்படுத்தியிருக்காங்க. அவங்க இவங்களை தான் தூக்கி போடுவாங்க, இவங்க மரணிப்பாங்க. அந்த நிலையில கூட அவங்க வந்து வாபஸ் வாங்கிக்கல, அதை விட்டு விலகல, அவளை தூக்கி போடுறாங்க. எல்லாம் காப்பாத்துறான். இப்ப இதுல என்ன விலகுது அப்படின்னா தன்னையே தியாகம் பண்ணிக்கக்கூடிய, தானே வந்து என்னாவது இறந்தாலும் இந்த ஏகத்துவ கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன், மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வேன் என்று தன்னையே தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தாங்க. அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த தியாக திருநாளை வந்து அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இத்தஹு மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபாங்கிறான். அல்லாஹ் நீங்க இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்றோம். நபியும் சேர்த்து இப்ராஹிம் மார்க்கம் வழி இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார் என்றால் அவங்களுடைய அந்த தியாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு படிப்பினாயை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நமக்கு ஏகத்துவ சிந்தனை கிடைச்சிருக்கு, இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்துட்டோம். இப்ப நமக்கு உள்ள சோதனை என்ன என்றால் இந்த கொள்கையை மற்றவங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர் இல்லை என்பதை மன ரீதியாக நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் மற்றவங்க அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்குறாங்க, அது தவறு என்று இந்த உபதேசத்தை, அந்த காரியத்தை, அந்த செயலை நாம் எடுத்து சொல்லி நம்ம விளக்குறது இன்னைக்கு சோதனை. நமக்கு என்ன தெரியுமா சோதனை? சொல்லணும், உற்றார் உறவினர்கிட்ட சொல்லணும், ஊர் மக்கள்கிட்ட சொல்லணும், ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் சந்தித்து அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற அந்த தவ்ஹீத் கொள்கையை எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம்? முன்னாடி சொல்லியிருப்போம், இப்ப சொல்ல மாட்டோம். நம்ம பள்ளிவாசல்ல போய் சொல்ல மாட்டோம், கபூல் அடியில் வந்து தியானம் செய்வாங்க, அதே மாதிரி உருசு நடத்துவாங்க, எடுத்து சொல்ல மாட்டோம். ஏன் என்றால் நமக்கு ஏன் பொல்லாப்பு, நமக்கு ஏன் பகை, நமக்கு ஏன் அந்த நிலை என்று ஒதுங்கி இருக்க பார்த்தீங்களா, அது இன்னைக்கு உங்களுக்கு சோதனை. நீங்கள் என்னைக்கு வந்து நாம் எடுத்த கொள்கையை, நான் புரிந்த கொள்கையை உண்மை என்று விளங்கி கொண்டு மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய நிலைக்கு மாறுறீங்களோ அப்பொழுதுதான் அதை தியாகமாக மாற்ற முடியும். தன்னையே அர்ப்பணிக்கிற தயாரானாங்க பார்த்தீங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தியாகத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக நான் இருந்தேன். அந்த ஹஜ் பெருநாள்ல நான் ஆடு அறுத்து கொடுத்தேன், மாட்டில் ஒரு செயலில் சேர்ந்தேன் என்பது மட்டும் முக்கியமல்ல. ஒரு மனிதர் கூட உங்க ஊர்ல இணை வைக்கக்கூடியவர் இருக்கக்கூடாது. இருக்கிற வரையும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்வது உங்களுக்கு சோதனை. எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வலைத்தளம் இருக்கு, வலைத்தளம் மூலமாக இன்னைக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அன்னைக்கு மீட்டிங் போடணும்,
அந்த மாதிரி என்ன ஆகுது, என்ன பிரசுரம் விநியோகிக்கணும், பல விதமான கஷ்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு வலைத்தளத்தில் மணிக்கணக்கில் என்ன பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்கள்ட்ட போய் அன்றாடம் இந்த சிறுக்கை பற்றி எடுத்து சொல்றோமா? மற்றவங்க எடுத்து போடுறாங்க, அதையாவது ஃபார்வர்ட் பண்றோமா? அது நமக்கு வேலை இல்லை. படிக்கிறோமா அப்படின்னா படிக்கிறது இல்லை. அப்ப நாம் ஏகத்துவத்தை என்று உறுதியான முறையில் நாம் எடுத்து சொல்றோமோ அப்பதான் நம் தியாகவாதியாக, அதன் பிரகாரம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை சகித்து கொள்றோமோ அப்பதான் நாமும் தியாகம் பண்ணக்கூடியவர்கள் ஆகும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தபடியாக என்ன சோதனை தெரியுங்களா? இப்ப நமக்கு தொழுகை சோதனை. ஏகத்துவத்தை எடுத்து சொல்றது முதல் சோதனை. இரண்டாவது சோதனை தொழுகை. தொழுகைக்காக தூக்கத்தை தியாகம் பண்ணணும், தொழுகைக்காக வியாபாரத்தை தியாகம் பண்ணணும், தொழுகைக்காக பொழுதுபோக்க தியாகம் பண்ணணும். தியாகம் பண்றோமா? நம்ம எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதும் தூக்கத்தை விட்டு? தூக்கம் சோதனை. இன்னைக்கு வாங்க சொல்லப்படுது, வாங்க சொல்லி அழைக்கப்படுது, என்ன வந்து வாங்க பள்ளிக்கு வாங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று பள்ளியில பாங்கு சொல்லி அழைக்கப்படுது. பாங்கு ஓசையை கேட்டு தொழுகைக்காக யார் வருகின்றாரோ அவர் தியாகம் செய்தார், அது சோதனை. யார் வரவில்லையோ அந்த தியாகத்தை புறக்கணித்தார். அப்ப தொழுவதற்கு மனம் இல்லை நமக்கு. நாம் வேற என்ன தியாகம் பண்ணுவோம்? நம்ம சொல்லுங்க, தியாகம் பண்ணுவதற்கு வேற என்ன இருக்கு? யார் ஃபஜ்ர் தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார், அல்லாஹ்வின் பொறுப்பை உடைக்க நினைக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஜ்ர் தொழுகக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடுறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் ஃபஜ்ர் தொழுகின்றாரோ அவருக்கு தான் அந்த நாள் நல்ல நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத்தனை நபர்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்கோம், எத்தனை நபர்கள் பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தொழுதிருக்கோம். தூக்கத்தை துறக்கணும். தூக்கத்தை துறந்து நாம் அந்த தொழுது இருந்தா நாமும் தியாகம் செஞ்சிருப்போம், நாமும் தியாகம் செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக நுகர் தொழுக, வியாபாரத்தை தியாகம் பண்ணணும். சம்பாதிப்போம், கடை இருக்கும், நல்ல வியாபாரம் ஓடும், பிசினஸ் ஓடும், அந்த வியாபாரத்தை நான் நிறுத்திட்டு தொழுவ போவேன். இதுதான் சோதனை. மனசில் அப்படியே குழப்பம் ஏற்படும். சோதனை என்றால் பெரிய கஷ்டத்தை நெருக்கத்தை கொடுத்து ஏற்படுத்தினா தான் சோதனை நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த லுகர் தொழுகையை தொழுவ வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு சோதனை. மனசுக்குள்ள எப்படி ஏற்படும்? பள்ளிக்கு போனோம் என்று ஒரு நிலை ஏற்படும், வேணாம் வியாபாரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த இரண்டு நிலையில அந்த சோதனையில நான் பள்ளிக்கு தொழுவதற்காக வியாபாரத்தை நிறுத்திட்டு வர பார்த்தீங்களா, அது தியாகம். அந்த தியாகத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பொழுதுபோக்காக நம்ம பார்க்கிறோம். இப்படி பொழுதுபோக்கா அப்படின்னா இன்னைக்கு டிவி பார்க்கிறோம், இன்னைக்கு செல்லு பார்க்கிறோம், விளையாட்டில் ஈடுபடுறோம். அந்த நேரங்கள் எல்லாம் அசர் தொழுகை, மகரிப் தொழுகை எல்லாம் நமக்கு ஏற்படும். பார்த்துக்கிட்டு இருக்கும், செல்ல பார்த்துட்டு உட்காந்துருப்போம். நம்ம பொழுதுபோக்காக என்னாவது இன்னைக்கு வலைத்தளங்களில் பார்க்கிறோம், நம்ம முழுகி கிடக்கும். நம்ம அந்த நேரத்தில் அசருக்கு பாங்கு சொல்லப்படும், மகரிக்கு பாங்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் நாம் பள்ளியில் வந்து தொழுகணும், இல்லை வீட்டில் தொழுகணும் என்ற குழப்பங்கள் ஏற்படும், சஞ்சலங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் சோதனை. அந்த சோதனையை ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு சோதனை ஏற்படும். அப்பொழுது இறைவனை நாம் வணங்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த காரியத்தை நிறுத்தி நாம் வணங்க வரோம். பார்த்தீங்களா, அது தியாகம். இப்போ தியாகம் என்ன? நம்ம தியாகம் அன்றாடம் தியாகம் செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தியாகத்தை நினைவு கூறக்கூடிய மனிதராக இருந்தால் நாம் அதே மாதிரி நம் உயிரை பண வைக்கக்கூடிய சோதனை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். நேரத்தை நான் தியாகம் பண்ணணும், தூக்கத்தை தியாகம் பண்ணணும், வியாபாரத்தை தியாகம் பண்ணணும் என்ற ஒரு சோதனையை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த சோதனையை என்னாவது வெற்றியாக நாம் ஆக்கி தியாகமாக மாற்றணும். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க தியாகவாதியாக மாறுவதற்கு உங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். நீங்கள் தியாகவாதியாக நீங்கள் மாற வேண்டும். அடுத்தது பொருளாதாரத்தை பார்த்தீங்களா, காசு 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 சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் என்று காசிலேயே மூழ்கி இருக்கோம்.
இல்லை குர்ஆன் சொல்ல அல்ஹாக்கு முத்தகாதுரு அத்தா ஜுருத்து முல் மக்காபீர். மனிதர் மல்லரை சந்திக்கும் வரை பொருளாதாரத்தை ஈட்டுவதிலேயே கவனம் திருப்பப்படுகின்றது. சரி, பொருளாதாரத்தை ஈட்டுக்கு சம்பாதிங்க, உங்களுக்கு தர்மம் செய்வது கடமை. இது சோதனை. இது தர்மம் பார்த்தீங்களா, நிறைய சம்பாதிங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நான்காவது கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை கொடுப்பது சோதனை. ஜக்காத் இருக்கு பார்த்தீங்களா, ஜக்காத்தை பற்றி நமக்கு தெரியல, அதிகமாக தெரியல. ரமணானில் ஒரு வருஷத்தில் நகைக்கு கொடுத்தால் போதும், வருடா கொடுத்தா போதும் என்று வழங்கி வச்சிருக்கோம். ஜக்காத்துடைய சட்டம் என்ன தெரியல? ஜக்காத்துடைய அளவுக்கோல் ஒரு மனிதர்கிட்ட 88 கிராம், கிட்டத்தட்ட 11 பவுனு பணமாகவோ, பணம் என்றால் 6,60,000 ரூபாய் பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ நிலமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவர் பணக்காரு, அவரு ஜக்காத்து கொடுக்க தகுதியுடையவர். அது கீழே இருந்தால் அவர் கொடுக்க தேவையில்லை. இப்போ 6,60,000 ரூபாய் உங்களிடம் இருந்தால் அதற்கு முதல்ல ஜக்காத்து கொடுக்கணும், 2% கொடுத்தாகணும். இது சோதனை. அது மட்டும் இல்லை, அந்த வச்சிருக்கக்கூடிய வீடு முன்னாடியே கொடுத்துருந்தா பரவாயில்ல, வீட்டுக்கு எத்தனை பேர் ஜக்காத்து கொடுத்துருக்கோம்? 20 லட்ச ரூபா வீடு இருக்கும், 30 லட்ச ரூபா இருக்கும், 50 லட்ச ரூபா வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 50 லட்ச ரூபாய்க்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். உங்க வாகனத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும், நீங்க வாங்கி போட்டிருக்கக்கூடிய நிலத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இதெல்லாம் பரிசுத்தமாக்கணும். இதெல்லாம் ஜக்காத்து கொடுத்து 2.5% கொடுத்து பரிசுத்தமாக்கணும். அதன் பிறகு மாதம் மாதம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றால் 500 ரூபாய் ஏழைக்குரியது. நான் 50,000 சம்பாதிக்கிறேன் என்றால் 1,250 ரூபாய் ஏழைக்குரியது. நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றால் 2,500 ரூபாய் ஏழைக்கு உரியது. இந்த ஜக்காத்தை நாம் எவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கோம்? இது சோதனை அல்லவா? பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், அதற்காக பாடுபடணும், கஷ்டப்படணும் என்ற பேராசை இருக்கு. நீங்கள் பேராசையுடன் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிங்க. ஜக்காத்து கொடுப்பது 4வது கடமை அல்லவா? இந்த 4வது கடமையை நிறைவேற்றுவதில் ஒரு சோதனை. மனம் வராது. நான் சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் உழைச்சி சம்பாதிச்சேன், என்னுடைய காசை கொடுத்தா அது கரைஞ்சி போயிடும், குறைஞ்சி போயிடும் என்று சைத்தான் உங்களுக்கு எப்படி ஏற்படுத்துவான்? தவறுகான எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான். இல்லை, அல்லாஹ் தான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்தான், எனக்கு மட்டும் கொடுக்கல, ஏழைகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அதை நான் அவர்களுக்கு சரியாக கணக்கிட்டு கொடுத்து விடுவேன். கொடுப்பது தான் தியாகம். எத்தனை நபர்கள் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் சம்பாதித்து உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஜக்காத்து கொடுக்காத வரை நீங்க தியாகவாதியாக ஆக முடியாது. அந்த தியாகம் பொருளாதாரத்தில். அது மட்டும் இல்லை, இது கடமை செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்கள் நிறைய செய்ய சொல்றாங்க. கடமையை முடிச்சிடணும். கடமையை முடிக்க மாட்டேங்கிறோம். நம்ம கடமையை முடித்த பிறகு தான தர்மங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் செய்ய சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்க? கடமைங்கிறாங்க. தர்மம் செய்வது, ஜக்காத்து வேற, ஜக்காத்து கொடுத்தாகணும், கடமை இல்லை, பாவம். அந்த தர்மத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜக்காத்து தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாகுங்கிறாங்க. அப்பொழுது ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, யார சொல்லலா, எனக்கு தர்மம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை. எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க சொல்றாங்க. இவர் ஆவலுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, எனக்கு தர்மம் செய்வதற்கு பொருள் இல்லை, நான் என்ன செய்வது என்று கேட்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உழைத்து சம்பாதித்து உன் குடும்பத்திற்கு போக மீதியை தர்மம் செய். இப்படிப்பட்ட சோதனை பாருங்க. நாம் பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டே இருக்கிறோம், சேர்த்து கொண்டே இருக்கிறோம், சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்து ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறியா, 500 ரூபா சம்பாதிக்கிறியா, அன்னைக்கு உன் குடும்பத்திற்கு 300 ரூபா செலவாகுதா, 200 ரூபா தர்மம் பண்ணு. சோதனை. சோதனை. எது சோதனை? பொருளாதாரத்தை தர்மம் 10 ரூபா பண்ண மாட்டோம். ஒரு நாள் டெய்லி 10 ரூபா பண்ண மாட்டோம், 20 ரூபா பண்ண மாட்டோம், 50 ரூபா பண்ண மாட்டோம். பண்றோமா? டெய்லி பாருங்க, டெய்லி சம்பாதிக்கிறோம். டெய்லி ஜக்காத்தை விட்டுருங்க. ஜக்காத்து கொடுத்தா அவனை கடமை, அதை கொடுக்கறது முடிஞ்சு. கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நீங்க தர்மத்தை செய்வது சோதனை. சோதனை கண்ணு கூட பார்க்கலாம்.
முசாபர் வந்து நிற்பார், முடியாத ஆளாக இருப்பார், பாய் கொடுங்க பாய்ங்குவார். இந்த 1 ரூபாயை 2 ரூபாயை 10 ரூபாயை 20 ரூபாயை கொடுப்போமா வேணாமா என்பது சோதனை. அந்த காசை எடுத்து கொடுப்பது தியாகம். அந்த சோதனை வென்று பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் சைத்தான் உங்களை கொடுக்காமல் தடை செய்கிறான். சைத்தானுடைய செயல்களை தடுத்து விட்டு அவனுக்கு எதிராக இறைவனுக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தொகை தியாகம். அந்த தர்மம் தான் என்னாவது உங்களை ஜன்னாவது தியாகமாக மாற்றும். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அதுக்குள்ள என்ன நன்மைன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் வானத்தில் வராங்களாம். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் வானத்தில் வருவாங்க. அப்பொழுது யார் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாரோ அவர்களை பார்த்து அதற்கு நிகராக அவருக்கு நீ பொருளாதாரத்தை குடியாளா என்று துஆ செய்வார்கள். இன்னொரு மனிதர் தர்மம் செய்யாமல் என்னாவது மிச்சப்படிச்சு கஞ்சந்தனம் பண்ணி வைத்துக் கொள்வார்ல, அவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயா என்று துஆ செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். 2 நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க தர்மம் செய்வது உங்களுக்கு சோதனை. அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்காக அன்னை ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். அப்ப அந்த வானவருடைய பிரார்த்தனைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? உட்படுத்துவோம். எப்படி உட்படுத்துவோம்? நம்ம 100 ரூபாக நம்ம தர்மம் செய்தால் அதற்கு நிகராக அவனுக்கு குடியா இல்ல என்று வானவர் பிரார்த்திப்பார். கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நினைக்காதீங்க சைத்தான் ஏற்படுத்துவான். தர்மம் செய்து கொண்டுகிட்டே இருந்தா கஞ்சம் ஏற்பட்டுரும், குறைஞ்சி போயிடும், நீ செய்யாதே என்று சைத்தான் ஏற்படுத்துவான். ஒவ்வொரு நாளும் நாம் தர்மம் செய்வது நம்ம கடமை. 10 ரூபாச்சும் கொடுக்கணும், 20 ரூபாச்சும் கொடுக்கணும். இந்த வானவருடைய பிரார்த்தனையை நாம் பங்கு கொள்ளணும். நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நாம் வைத்திருக்கோம். நம்மளுக்கு காசு இல்லை, காசு இல்லாதவருக்கு அந்த பிரார்த்தனை வராது. அது கேட்குறாங்க, நம்மள்ட்ட இல்லை, அவர் பிரார்த்தனை செய்ய மாட்டார். எல்லாம் இவருக்கு அழிவு ஏற்படுத்தட்டும், போய் பொருளாதாரம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு மாணவர் பிரார்த்தனை செய்ய மாட்டார். நம்மகிட்ட இருக்கு, நம்மளால் கொடுக்க முடியும். நாம் அந்த பொருளாதாரத்தை நாம் டெய்லி தர்மம் செய்யவில்லை என்றால் நமக்கு அழிவு ஏற்படுத்திட்டோம் என்று மாணவர் பிரார்த்தனை செய்வார். நாம் எடுத்து அதை கொடுத்தால், எடுத்து நம்ம கொடுக்கிறோம், எடுத்து கொடுத்தால் அதற்கு நிகராக நீ குடியாளா. அப்ப தர்மம் எந்த அளவுக்கு அவசியமானது, தர்மம் எந்த அளவுக்கு முக்கியமானது. தர்மம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா மாநகரத்தில் அப்படியே பணக்காரங்களா இருந்தாங்க, அப்படி வாரி அரைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெரிய பணக்காரங்க. தர்மம் தான், தர்மத்தை என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நமக்கு மட்டுமில்ல, ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் சிரமப்படுறவங்களுக்கும் சேர்த்து நம்மகிட்ட கொடுத்துதான் நம்மளை கொடுக்கக்கூடிய உயர்வான கையாக்கியிருக்கான். அவர்கள் நம்மளை கேட்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு நான் அள்ளி கொடுப்பேன் என்று நாம் டெய்லி கொடுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது, தேடி போகணும். நம்மகிட்ட வருவாங்க, வருந்தாலும் அவங்க எளிமையான நிலைமையை நம்ம எதிர்பார்த்து அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். சொந்த பந்தம் இருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க, வெளியில் கூட முசாஃபிர் கூட வெளியே வந்துடுவாங்க, உங்களை காசு கேட்பாங்க. அந்த ஒன்று சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, அவங்க கௌரவத்தை பார்ப்பாங்க, இறைச்சம் உடையவராக இருப்பாங்க. எல்லாம் குர்ஆன்ல சொல்கிறோம். அந்த மாதிரி மனிதர் தேடி போய் நீங்கள் தர்மம் செய்யுங்க. சொந்தம் பந்தம், எது வீடு பக்கத்து வீடு அது மாதிரி இருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும். அவர்களை நீங்கள் தேடி சென்று நீங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது அதே போல உங்களுக்கு ஏற்படுத்தும் என்ற வானவருடைய அந்த துஆ நமக்கு தேவையா இல்லையா? அது சோதனை தானே. அது பொருளாதாரம் சோதனை. எல்லாம் கொடுத்துட்டு சோதிக்கிறான், இவர் கொடுக்கிறாரா இல்லையா. இப்போ தியாகம் பண்ண போறேன் நான், வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு ஆடை அறுத்து கொடுத்துட்டா போதுமா? வருஷத்தில் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மாட்டில் சேர் சேர்ந்துட்ட போதுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக என் உயிரையே நான் தியாகம் செய்வேன். தன் மனைவியை கொண்டு போய் பாலாளத்தை விட்டு வர சொன்னாங்க. மனைவி குழந்தையை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. மனைவியும் குழந்தையும் தியாகம் பண்ணுவதற்கு தயாராகினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டாங்க. அறுத்து பலியிடுவதற்கு தயாராகினாங்க. அவரும் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உன்னுடைய கனவை உண்மைப்படுத்துங்க, அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்கள் என்னை காண்பீர்கள் என்கிறார். எப்படிப்பட்ட தியாகம் பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா நான் மரணிப்பதற்கு இறப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் என்று மகன் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அறுப்பதற்கு தயாராகிறாங்க. இப்படிப்பட்ட தியாகம் பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டார்,
அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நான் செயல்படுத்தணும். அந்த சோதனை மனசில் ஏற்படும். இப்படி பிள்ளை கஷ்டப்பட்டு பெற்றமே, குழந்தை இல்லாமல் பெற்றமே, ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாஹ் குழந்தைய கொடுத்தானே, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு குழந்தைய கொடுத்தானே, நான் எப்படி போய் விடுவது? அவங்களுக்கும் சோதனை ஏற்படும். மன ரீதியாக அவர்களுக்கும் இந்த குழப்பங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவேன், நான் செயல்படுத்துவேன் என்று செயல்படுத்தினாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாத்தான். 3 சோதனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த 3 சோதனையும் அதுக்கு ஏற்றுக்க முடியாத சோதனையாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ப முடியாத சோதனையாக இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா என்ற நம்பிக்கையில் அவர்கள் செய்வதற்கு தயாராகிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான். அதே போல நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் அந்த சோதனை ஏற்படுத்தியிருக்கான், மன ரீதியான சோதனை. அந்த சோதனையை அல்லாஹ்வுக்காக நான் நல்லது செய்வேன் என்றால் தியாகம். அல்லாஹ் தடுத்திருக்கான் என்று நாம் தடுத்து கொள்றோம் பார்த்தீங்களா, அதுவும் தியாகம். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம தியாகத்தை பற்றி பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமக்கு ஏகத்துவ சிந்தனை, குர்ஆன் ஹதீஸ் என்ற உயர்வான ஒரு சிந்தனையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். நமக்கு இப்போ என்ன தெரியுமா சோதனை? விருந்து. ஒரு சோதனை விருந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த 300 ரூபா விருந்த போகாமல் தவிப்பது இருக்கு பார்த்தீங்களா, அது சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை வழி குறித்து சொல்லியிருக்காங்க. அந்நிக்காஹு சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் எனது வழிமுறை, அதை பேணாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்காங்க. அந்த திருமணத்தை செய்யக்கூடிய நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற வழியை அல்லாஹ் காட்டியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு காட்டியிருக்காங்க. இப்போ மகர் கொடுத்து திருமணம் பண்ணணும். மகர் கொடுத்து ஆத்து நிசா சதுக்காத்துக்கு இந்த நெகலா, பெண்களுக்கு அவருடைய மகர் தொகையை மனமுகர்ந்து கொடுத்துருங்க அல்லாஹ் சொல்றான். இப்போ திருமணம் பண்ணுவதற்கு என்ன தேவை? ஆண் பெண் வீட்டுக்கு மகர் கொடு, பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும், ஒரு தொகையை கொடுக்கணும், ஆண் கொடுக்கணும், பெண் வாங்கணும். இதுதான் இஸ்லாமிய வழிமுறை. அதற்கு பிறகு ஆணுக்கு வசதி இருந்தால் வலிமா கொடுப்பது சுன்னத்தாக விளங்குகிறது, சுன்னத்தாக ஆக்கப்படுது. அது அல்லாமல் பெண் வீட்டில் எந்த பொருளை வாங்கினாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்கு எதிரானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் போதனைக்கு எதிரானது. குடு என்று சொல்லக்கூடியது கொடுக்காமல் இருக்கலாம், குறைத்து கொடுக்கலாம், வாங்கி வந்தது எதிரானது. பண்டமாக வாங்கினாலும் சரி தான், சீராக வாங்கினாலும் சரி தான், மற்ற நிலையில நம்ம வாங்கினாலும் அல்லாஹ்வுடைய வசன குடுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதற்கு எதிரான ஒரு நிலை ஏற்படுத்தும். பெண் வீட்டில் போய் இன்னைக்கு விருந்து செய்கிறாங்க, பெண் வீட்டில் அவங்க தான் நான் விருந்து போறேன்னு சொன்னாங்க, நான் கேட்கல என்ற ஒரு நிலையில இன்னைக்கு விருந்தையும் மற்ற விதமான என்ன பண்டங்களும் நம்ம கொடுக்கப்படுது. அதை திங்கலாமா வேணாவா? ஏகத்துவத்தை பேசக்கூடிய எவ்வளோ பேர் நான் பொதுக்கூட்டத்துக்கு கலந்துக்குவாங்க, நான் போராட்டத்துக்கு வருவாங்க, நான் தவ்ஹீது பள்ளியில் தான் தொழுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் சரியானது, அதான் உண்மை சத்தியம் என்று சொல்லக்கூடியவர்கள் 300 ரூபா பிரியாணி இருக்கு பார்த்தீங்களா, இது சோதனையாக வந்திருக்குது. என் அக்கா மகளுக்கு கல்யாணம், என் அண்ணன் மகளுக்கு கல்யாணம், ஏத்தோட்டில் உள்ளவங்களுக்கு திருமணம், என்ன அதே மாதிரி என்ன பக்கத்து வீட்டில் திருமணம், ஊரில் உள்ளவங்களுக்கு திருமணம், அவங்க வரதட்சணை கல்யாணம் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த விருந்து தவறா, அது அறாமா, ஏன் போகக்கூடாது என்று அந்த விருந்தை புறக்கணிக்காமல் உண்றாங்க பார்த்தீங்களா, அது சோதனை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி காட்டி தரவில்லை. வலிமை ஆணுக்குத்தான் கடமை. அதன் வசதி இருந்தால் அந்த விருந்தை செயல்படுத்தலாம், அப்படி இல்லை என்றால் அந்த விருந்து கூட போட தேவையில்லை. பெண் வீட்டில் விருந்தாக எதை பெற்றாலும் எதை வாங்கினாலும் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு எதிரானது. குடுன்னு சொன்னா பார்த்தீங்களா, ஆத்து நிசா சதுக்காத்து இன்ன நகலா, பெண்களுக்கு மகர குடுன்னு சொன்னா பார்த்தீங்களா, ஃபார்மாலிட்டிக்கா 500 ரூபா 1000 ரூபா 5000 10,000 கொடுத்துட்டு பொண்ணு வீட்டில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்யற மாதிரி அர்த்தம், அல்லாஹ்வுடைய போதனையை எதுக்குற மாதிரி அர்த்தம்.
அல்லாஹ் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்படி நடக்கக்கூடிய அந்த திருமணம் விருந்தா இருந்தாலும், அந்த நிகழ்ச்சியா இருந்தாலும், நம் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நம் தங்கச்சிக்கே செய்தாலும் அது சோதனையாக நிற்க பக்கத்தில். இது சோதனை. நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைச்ச மாதிரி சோதனை எல்லாம் வைக்க மாட்டான். நமக்கு என்ன, நம்ம அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க எண்ணத்தை போல, அவங்க ஈமானை போல, அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை போல அல்லாஹ் சோதனையை வைப்பான். அன்றாடம் சோதனை வைப்பான். இந்த விருந்துக்கு போலாமா போகக்கூடாதா என்று மனசுல குழப்பம் ஏற்படும், சஞ்சரிவு ஏற்படும். நான் போக மாட்டேன், அல்லாஹ்வை தூதருடைய விருப்பத்திற்காக, அவங்க நேசத்திற்காக அந்த விருந்தில் நான் போய் கலந்து கொள்ள மாட்டேன் என்றால் அவங்க தியாகவாதி. எப்படிப்பட்ட தியாகவாதி? சாதாரண தியாகவாதி கிடையாது. அந்த மாதிரி தியாகத்தை ஒரு சில பேர் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால தான் இன்னைக்கு பல பேர் இந்த ஏகத்துவ திருமணத்தை பண்றாங்க. இன்னைக்கு இல்லைன்னா எங்கேயோ போயிருக்கும். 3 விருந்து 4 விருந்து கிலோ கணக்கில் தங்கத்தையும் சீரையும் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கோம். இன்னைக்கு உன் பொண்ணுக்கு நீ செய்யுமா, நீங்களா விருப்பப்பட்டு செய்யி, நாங்கள் வேண்டாம் கல்யாண விருந்தா நாங்கள் போடுறோம் என்று பொண்ணு வீட்டில் வாங்கி கொண்டாவது வலிமா விருந்துங்கிற பெயரில் இன்னைக்கு போடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ முற்றிலும் இந்த தபிவழி திருமணமாக மாற வேண்டும் என்றால் நாம் தியாகம் பண்ணணும், உணவை தியாகம் பண்ணணும். அந்த இடத்துல கலந்துக்க மாட்டேன், நான் செல்ல மாட்டேன், எவ்வளோ உணவாக இருந்தாலும் சேர்த்தான், எவ்வளோ பக்கமாக இருந்தாலும் சேர்த்தான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் தியாகவாதிகள் தான். நீங்கள் தியாகம் செய்வதற்கு ஊதியவர் தான். உங்களுடைய தியாகத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த தியாகத்திற்கு பகரமாக மறுமையில் உங்களுக்கு சுவனத்தை ரெடியாக வச்சிருக்கான். சுவனத்தில் சிறந்த உணவை உங்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கா என்பதை கூறிக்கொண்டு 2ஆம் அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.